இந்தியாவில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற இருக்கிறது. இதில் அரசாங்கம் ஒரு புதிய வசதியை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. அதுதான் நம்முடைய விவரங்களை நாமே அளிக்கக்கூடிய செல்ஃப் எனுமரேஷன், சுய கணக்கெடுப்பு என்ற வசதியை அறிமுகம் செய்திருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெப்சைட்டில் www.sc.census.gov.in என்ற தளத்திற்கு செல்ல வேண்டும். செல்ஃப் எனுமரேஷன் லாகின் பேஜில் ஃபர்ஸ்ட் செலக்ட் யுவர் ஸ்டேட், அதில் நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு தென் என்டர் கேப்சா, கீழே உள்ள கேப்சாவை டைப் செஞ்சு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம்னா, தென் ஓகே கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜ் தமிழ்நாடு டிஃபால்ட்டாக வந்துடுது. அடுத்து குடும்ப தலைவரின் பெயரை நம்ம டைப் செய்கிறோம். அடுத்து மொபைல் நம்பர், நம்மளோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை டைப் பண்ணுறோம். அதன் பின்பு இமெயில் ஆப்ஷனல், அதை வேணும்னா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. சுதர்சனன் என்னுடைய டீட்டெயில் இருக்குது. அதன் பின்பு நான் லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு அதன் பின்பு என் ஓடிபியை நான் வெரிஃபை பண்ணுறேன். நம்ம மொபைலுக்கு இருக்கக்கூடிய ஓடிபியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம லொக்கேஷன், அதற்கு நம்ம அட்ரஸை ரொம்ப சரியாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, தென் மாவட்டம், நம்ம மாவட்டத்தை கொடுத்துக்கிறோம். அதன் பின்பு நம்ம அஞ்சல் குறியீடு அதை டைப் செஞ்சுக்கிறோம். அதன் பின்பு முக்கிய நில அடையாளத்தை உள்ளிடவும், நம்ம பகுதியில் உள்ள முக்கிய நில அடையாளத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கூகுள் மேப் ஓப்பன் ஆகுது. இதில் அந்த சிவப்பு நிற லொக்கேஷன் மார்க்கரை சரியாக நம்ம வீட்டுக்கு மேலே வச்சு என்டர் பண்ணுறதன் மூலம் நம்மளுடைய அச்சரேகை, தீர்க்க ரேகையெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. சரியாக நம்ம வச்சு என்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சிட்டோம் அப்படின்னா தென் அச்சரேகை, தீர்க்க ரேகை வந்துடுது. அடுத்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்முடைய வீட்டு விவரங்களை வரிசையாக டைப் செய்ய செலக்ட் செய்ய வேண்டியது தான். வீட்டினுடைய தரை எதனால் ஆகியிருக்கிறது, வீட்டினுடைய சுவர் சுட்ட செங்கலால் ஆகியிருக்கிறது, வீட்டினுடைய கூரை கான்கிரீட்டாக என்ன, நிலைமை எப்படி இருக்குது, நல்ல நிலை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைப் செஞ்சுட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். அதன் பின்பு நம்முடைய குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை, குடும்ப தலைவர் பெயர், குடும்ப தலைவருடைய பாலினம், ஷெட்யூல் கேஸ்ட் ஆர் அதர்ஸ், அந்த டீட்டெயில்ஸை நம்ம செலக்ட் செய்யணும். அடுத்து வீடு சொந்த வீடா, வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகளின் எண்ணிக்கைனா நம்ம கிச்சன் பாத்ரூமை தவிர மற்ற ஹால்லாம் அறைகளாக எடுத்துக்கணும். குடிநீருக்கான ஆதாரம் அப்படிங்கிறது நமக்கு ஆழ்துளை கிணறாக இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம அழகாக நம்ம செலக்ட் பண்ணிட்டே வரணும். அதுபோல் கழிவுநீர் எவ்வாறு வெளியேறுகிறது, வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் இருக்கா, அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள சொத்துக்கள் விவரம் கேட்கும். தொலைக்காட்சி இருக்கிறது, இணையதளம், மடிக்கணினி, தொலைபேசி, மிதிவண்டி, ஸ்கூட்டர், கார், ஜீப், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லைங்கிற செலக்ட் பண்ணிட்டு இறுதியாக நாம் பயன்படுத்தக்கூடிய உணவு, அரிசி தான் நம்ம பெரும்பாலும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா கைபேசி எண் கொடுத்துட்டு நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியது தான். அதன் பின்பு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது என்று ஒரு 12 இலக்க ஐடி, SCID வரும். இதை நம் வீட்டிற்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளரிடம் தெரிவித்தால் போதும். அவர்கள் நம்முடைய விவரங்களை அவர்கள் சேமித்து கொள்வார்கள். அவங்க அப்லோட் பண்ணிப்பாங்க அவங்க டிவைஸில். ரொம்ப எளிமையான முறை, அனைவரும் இதை செய்து பயனடையுங்கள்.